ஹே கைஸ், எஸ் ஏ சூர்யா நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் கடமை செய். இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எஸ் ஏ சூர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி 10 lakhs ஆகும்னு டாக்டர் ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த 10 lakhsமே அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க தான் பணம் கட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அது வந்து கிளைமேக்ஸ் சீனில் தான் காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் இருந்தே ட்ரீட்மெண்ட்டுக்கு யார் செலவு பண்ணாங்க, எப்படி காசு வந்திருக்கும், யார் செலவு பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் நடக்கும்? எஸ் ஏ சூர்யா ஒரு வார்த்தையாக அப்பப்போ சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை சேர்த்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அவர் பாட்டு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த வார்த்தைகளை டாக்டர்ஸும் சரி, ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி கண்டுக்கவே மாட்டாங்க. கடைசியில் எஸ் ஏ சூர்யாவா கிளைமேக்ஸில் பில்டிங் செட்லாம் வச்சு சொல்லுவார். அப்புறம் எதுக்கு அந்த ஒரு வார்த்தையாக சொல்கிற சீனை எடுத்து வச்சுருக்குறாங்க? மொட்டை ராஜேந்திரன் ஒரு வண்டியோட டயரை கலட்டிக்கிட்டு இருப்பார். அப்போது செக்ரட்டரி வந்து என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த காரு ஜாக்கியில் தான் நிற்கிது அப்படிங்கிறது செக்ரட்டரிக்கு தெரியாதாமா. ஆனால் மொட்டை ராஜேந்திரன் வந்து திருட வந்தவரும் ஜாக்கி கொண்டு வந்திருக்க மாட்டார். அப்புறம் யார் அந்த ஜாக்கியை செக்ரட்டரி வண்டிக்கடியில் வச்சது? எஸ் ஏ சூர்யா செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய ரூமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாம்போடைய ஸ்டாண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அந்த ஸ்டாம்ப் ஸ்டாண்டு வந்து எஸ் ஏ சூர்யாவுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும், அடுத்த ஃப்ரேமில் ரைட் சைடு இருக்கும், அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் அந்த ஸ்டாம்ப் ஸ்டாண்டே இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸ்டாம்ப் ஸ்டாண்டு. இந்த சீனில் ஒருத்தர் ஊறுகாய் விற்கிறதுக்காண்டி ஒரு லேடி நிற்கிறாங்க, யாருன்னு பாருன்னு எஸ் ஏ சூர்யா கிட்ட சொல்லுவார். அப்போது எஸ் ஏ சூர்யா பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் தான் வந்து ஊறுகாய் விற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் எஸ் ஏ சூர்யாவோட ஒய்ஃப் வந்து நர்சிங் படித்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. தன்னுடைய கணவனுக்கு வேலை இல்லாத பட்சத்தில் ஊறுகாய் விற்க வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க தான் படிச்சிருக்காங்களே நர்சிங்கு, ஹாஸ்பிட்டலே வேலை பார்க்கலாமே, அப்புறம் ஏன் ஊறுகாய் விற்க வந்திருக்கிறாங்க? ஏன் ஊறுகாய் விற்கிறதுக்காண்டி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான எந்த ஒரு டைலாக்ஸுமே இருக்காது. அதே மாதிரி ஏன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டைலாக்குமே இருக்காது. எஸ் ஏ சூர்யாவை பார்க்கறதுக்காக மொட்டை ராஜேந்திரன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. அப்போ கொஞ்சம் பணத்தை தலைவாணி கடையில் வச்சுட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருக்கு தான் எந்த அசைவுமே இல்லையா, அப்புறம் அந்த பணத்தை எஸ் ஏ சூர்யாவோட ஒய்ஃப்கிட்டையே கொடுத்துட்டு போயிருக்கலாமே, ஏன் தலைவாணி கடையில் வச்சுட்டு போகிறாரு? இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து எஸ் ஏ சூர்யாவை பார்த்து தம்பி மாதிரியே அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவரும் தேங்க்ஸ்க்கா அப்படின்லாம் சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடுவார். அதே வீட்டில் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லிடுவாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுவார். அப்போ தான் பில்டிங்கில் கிராக் ஆகி இருக்கிறத பார்ப்பார் எஸ் ஏ சூர்யா. எஸ் ஏ சூர்யா ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை அந்த வீட்டிலே போட்டுட்டு வெளியில் வந்துடுவார். வெளியில் வரும்போது செக்யூரிட்டி ட்ரெஸ் வந்து இருக்காது. அக்கா வீடு தானேன்னு அப்படிங்கிறதுக்காகவே அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே போட்டு போயிட்டாரு போல். செக்யூரிட்டி ட்ரெஸ் இங்கே இருக்கட்டும், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூட எந்த ஒரு டயலாக்குமே வச்சுருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் இந்த வில்லன் வந்து எஸ் ஏ சூர்யா கிட்ட அடி வாங்கியிருப்பாரு. அதனால் கழுத்தில் இருக்கிற எலும்பு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். அதனால் கழுத்து தானாகவே ஆடிக்கிட்டே இருக்கும். இவருன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்கவே மாட்டார் கழுத்துக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் வெளியே வருவார். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டார். மொட்டை ராஜேந்திரன் ஒரு டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃப்ரேம்லேயே கழுத்துக்கு ஒரு பேண்டேஜ் போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே அம்மாவும் பொண்ணும் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.